வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் லக்ஷ்மி அவர்கள் எழுதிய கோடை மேகங்கள் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். வெளியே புறப்பட ஆயத்தமாகிவிட்ட அனுபமா தங்கள் படுக்கையறையின் ஆள் உயர கண்ணாடி முன் மீண்டும் ஒரு முறை வந்து நின்றாள். பின்னால் வாயிற்படி அருகே ஓரக்கத்தி பத்மா வந்து நிற்பதை கண்ணாடி பிரதிபலித்தது. இதான் உங்க அண்ணா சிங்கப்பூர்ல இருந்து கொண்டு வந்த புடவையா? கேட்டபடி மிகவும் உரிமையுடன் உள்ளே வந்து புடவை தலைப்பை தொட்டு பார்த்தாள் அவள். பேஷ், மேட் இன் ஜப்பான். பட்டு போல கைக்கு ரொம்ப மிருதுவா இருக்கே. அடுத்த வாட்டி உங்க அண்ணா சிங்கப்பூர் போனா எனக்கும் இது போல ஒன்று வாங்கிட்டு வர சொல்லு, பணம் தந்துடுறேன். சிரித்தபடி மேலும் கீழும் அவளை ஆராய்ந்தாள். ஆமாம், எங்க வெளியில இந்த வேளையில புறப்பட்டுட்ட? தாடை இறுக பற்களை கடித்து கொண்டு ஆத்திரத்தை அடக்கி கொண்டாள் அனுபமா. பத்மா வீட்டுக்கு பெரிய மருமகள். அந்த நிலையில் மற்றவர்களிடமிருந்து மரியாதையையும் கேட்ட கேள்விகளுக்கு உடனடியாக பதிலையும் எதிர்பார்ப்பவள். அவளிடம் என்றைக்குமே ஒரு அல்ப குணம். மற்ற ஓரகத்திகளின் அன்றாட அலுவல்களை கட்டாயம் அவள் அறிந்தாக வேண்டும். இல்லையென்றால் அவள் தலை வெடித்துவிடும் போன்றதொரு தவிப்பு ஏற்பட்டுவிடும் அவளுக்கு. என்ன சமைச்ச? ஆமா, இந்த ஷர்ட்டை உன் கணவர் எந்த கடையில வாங்கினாராம்? நேற்று உங்க வீட்டுக்கு வந்திருந்தாளே, அது உன் அத்தை பேத்தியா? என்ன படிக்கிறா? காலேஜ் முடிச்சிட்டாளா? கல்யாணத்துக்கு நிற்கிறாளா? இத்தியாதி. சாட்சி கூண்டில் நிற்பவரிடம் குறுக்கு கேள்வி கேட்கும் வக்கீல்கள் இது விஷயத்தில் அவளிடம் தோற்று போவார்கள். அத்தனை தொணதொணப்பு. ஆத்திரத்தை அடக்கிக் கொண்டு போலியாக முறுவலித்து பதிலளிப்பதை தவிர வேறு வழியே இருக்காது மற்றவர்களுக்கு. தான் தெரிந்து கொண்டதை உடனே அடுத்தவர்களுக்கு சொல்லி சிறிது நேரத்தில் எல்லோரிடையும் பரப்பிவிடும் துர்குணமும் பத்மாவுக்கு உண்டு. அடுத்த ஓரக்கத்தி அனிதா ரொம்பவும் கர்வி. அவளை விட படித்தவள். போஸ்ட் கிராஜுவேட் என்ற மண்டைக்கனம், பெரிய இடத்து பெண் என்ற தகுதி வேறு. அல்பத்தனமாக தானாக எதையும் கேட்க மாட்டாள். ஆனால் அவள் கேளாமலேயே அத்தனை பேர் வீட்டு சமையல் அறையில் இருந்து சண்டை விவரம் வரை அவளுக்கு சங்கதி வந்துவிடும். மூன்றாம் அவள் ரம்யா பம்பாய்க்காரி. தான் உண்டு தன் வேலை உண்டு என்ற தனி வட்டத்தினுள் ஒதுங்குபவள். தப்பி தவறி செய்திகள் ஏதும் காதில் பட்டுவிட்டாலும் காட்டிக்கொள்ளவே மாட்டாள். நாசுக்குக்காரி. நான்காவது ஓரக்கத்தி நளினி பெரிய வாய் ஜாலகி. தழுக்கு பேச்சில் அவளிடம் மயங்காதவர் யார்? அத்தனை சர்க்கரை கட்டியான பேச்சு. நீங்க நம்பவே மாட்டீங்கக்கா, இப்பதான் உங்களை பத்தி நினைச்ச. நீங்களே வந்தீங்க, 100 ஆயுசு. கூசாமல் பொய் பொருளும். தேவைப்பட்ட போது ஒட்டிக்கொள்வாள். வேண்டாத போது தப்பி தவறி கூட ஜன்னல் அருகில் நிற்க மாட்டாள். சுயநலத்தின் மறு அவதாரம் அவள். வைதேகி காலனியில் கடைசி வீட்டுக்காரி அனுபமா. வெளியே செல்ல வேண்டுமானால் அத்தனை பேரையும் தாண்டித்தானே போக வேண்டும். அவள் மூச்சு விட்டால் கூட மற்ற 4 ஓரகத்திகளுக்கும் தெரிந்துவிடும். அத்துடன் மட்டுமா பஞ்ச பாண்டவர்களைப் போல 5 பிள்ளைகளை பெற்றுவிட்டு கணவனிடமிருந்து பேரன் பேத்திகள் வரை 2 டஜன் ஆசாமிகளை ஆட்டி படைத்து அள்ளி தர்பார் நடத்தும் அலமேலு அம்மாள். மரியாதைக்குரிய அவர்களது மாமியார்தான் அந்த காலனியில் முன் வீட்டில் தங்கி வரும் காவல் தெய்வம். வராந்தாவை ஒட்டிய ஆபீஸ் அறைக்குள்ளே சுழல் நாற்காலியில் உட்கார்ந்தபடி அவர்களது வியாபார சம்பந்தப்பட்ட ஃபைல்களை ஆராய்ந்து கொண்டு ஜன்னல் வழியே தெருவையும் பார்த்தபடி உட்கார்ந்திருக்கும் அந்த அம்மாளின் கண்களுக்கும் கழுத்திற்கும் எந்த விஷயமும் தப்ப முடியாது. ஃபைலை வைத்துவிட்டு எழுந்து வராந்தாவில் வந்து நின்று விடுவாள். பதைக்கிற வெயில்ல கடைக்கா கிளம்பி இருக்க? வீட்டை நல்லா போட்டினியா? கேஸ் அடுப்பை கவனிச்சு மூடித்தானே கிளம்பி இருக்க? சாவிய மேசை மேல வச்சுட்டு போ. வழியில எங்கேயாவது தொலைச்சிட்டு வந்து நிற்காத. சிநேகிதிகளை பார்க்கவும் கடை தெருவுக்கு போகவும்
ஆபீஸ்ல இருந்து காருக்கு டெலிபோன் பண்ணியா இல்லையா? அதான் சரி. அங்க வியாபாரம் கெட்டு போகும். டிரைவர்கள் ஆபீஸ்ல செய்ய வேண்டிய வேலையை விட்டுட்டு வர்றது ரொம்ப தப்பு. இஞ்சி லாபம் மஞ்சள்லேன்னு போயிடும். பேசாம ஆட்டோ இல்லாட்டி டாக்ஸி எடுத்துக்கிட்டு போ. படபடவென்று பேசுவாள். 60 வயதை தாண்டிவிட்ட கிழவி, 5 பிள்ளைகளை பெற்றுவிட்ட மகராசி. அவள்தான் அத்தனை பேருக்கும் ராணியாக, கணவனை பின்னால் தள்ளிவிட்டு தானே முன்னால் நின்று எல்லாவற்றையும் சமாளிக்கும் சூரப்புலி. வீடு வாசல்னு நல்ல இடம். பையன் பார்க்க லட்சணமாவே இருக்கான். சொந்த வியாபாரம், பெரிய சம்பந்தம். இவன்தான் வீட்டின் கடைக்குட்டி. அப்பா அந்த வரனை புகழ்ந்த போது அவளுடைய ஒன்றும் தெரியாத அத்தை கூட ஒரு கேள்வி கேட்டு வைத்தாள். ஆஸ்திக்கு ஒரு பிள்ளை, ஆசைக்கு ஒரு பொண்ணுன்னு நமக்கு இருக்கிறது. இதை கொண்டு போய் கழுத்து மட்டும் சம்சாரத்துல தள்ளணுமா? அப்பா வக்காலத்து வாங்கியவர் போல பேசினார். நுங்கம்பாக்கத்துல பெரிய இடம் வாங்கி போட்டிருக்காங்களாம். இப்ப சத்தியா கூட்டு குடும்பமா இருக்காங்க. பிள்ளைகள் எல்லோருக்கும் தனித்தனியா வீடு கட்டி வச்சுட்டு போறாங்களாம். வரதட்சணை, சீர் இத்தியாதிகளுடன், ரிசப்ஷன், கச்சேரி வகையான சிறப்பு அம்சங்களுடன் தடபுடலாகத்தான் நடந்தது அவள் கல்யாணம். ஆயிரக்கணக்கில் பணம் கரைந்தது. மற்ற மருமகள்மாரின் பிறந்த வீட்டில் போட்ட நகைகளின் ஜாபிதாவை காட்டி கிட்டி போட்டு வசூல் செய்யும் கிஸ்திக்காரனை போல அலமேலு அனுபமாவுக்கு செய்ய சொல்லிவிட்டாள். மாமனார் சஞ்சீவி வாயே திறவாத சாது மனிதர். சுருங்க சொன்னால் அப்பாவி. பெயருக்கு வீட்டு எஜமானன். ஆனால் கம்பெனி நிர்வாகத்திலிருந்து வீட்டு மளிகை சாமான் வரை அலமேலு அம்மாளே உண்மையான எஜமானி. அந்த அம்மாள் இட்டதே சட்டம். சமீபத்தில் மாமனார் சஞ்சீவி தமக்கு உடம்பு முடியவில்லை, தலைவலி, பல்வலி என பல்வேறு காரணங்களை காட்டி நாளுக்கு ஒருவித நோயுடன் மாடியில் இருந்த தமது அறையே கதியாக இருந்துவிட்டார். வேலைக்கு சாப்பிடுவது, தூங்குவது, பிள்ளைகள், மாட்டுப்பெண்கள், பேரன்களை ஒட்டுமொத்தமாக சந்திக்கும் போது ஊஞ்சலில் ஆடியபடியே ஒரு போலி புன்னகையை வீசிவிட்டு எல்லாரும் க்ஷேமமா இருங்கோ என்று ஆசிர்வதித்துவிட்டு மாயமாகி விடுவது என்ற ரீதியில் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரே வீட்டில் 4 ஓரகத்திகள் அவர்களது நண்டும் சிண்டுமான குழந்தைகளுடன் கும்பலாக வாழ ஆரம்பித்த போது வாழ்க்கை அனுபமாவுக்கு ஒரே நரகமாக இருந்தது. யார் சமைப்பது? யார் வேலைக்காரியுடன் சேர்ந்து வீட்டை சுத்தப்படுத்துவது? யார் சாப்பாடு போடுவது? யார் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப செய்வது? அன்றாட வேலைகளை மருமக்கள்மாருக்கு அலமேலு விநியோகித்து விட்டிருந்தாள். அத்தனை பெரிய கூடத்தில் சமைக்கும் வேலை ஒரு சில நாட்கள் அனுபமாவின் தலையில் விழுந்து விடும்போது அவளுக்கு ஓவென்று அழ வேண்டும் போல இருக்கும். வைதேகி காலனி என்ற பெயர் பலகை தாங்கி சுற்றுச்சுவர் கூர்க்கா சகிதம் உள்ளே அழகான தோட்டத்துக்குள் அடுக்கடுக்காக 5 பிள்ளைகளுக்கும் ஒரு துளி வேற்றுமையின்றி வீடுகளை கட்டி முடித்த அலமேலோ தானும் தன் கணவரும் வசிக்க கேட் அருகே தனக்கென்று ஒரு சிறு வீட்டையும் கட்டிவிட்டாள். 5 வீடுகளிலும் நடக்கும் அத்தனை காரியங்களையும் வாயில் அறை ஜன்னல் வழியே பார்த்தபடி தன் 5 பிள்ளைகள் அவர்களது மனைவிகள் என்று தன் ஆட்சியின் ஆதிக்கத்தில் அடக்கி ஆண்டு கொண்டு மகாராணி போல கொலு வீற்றிருந்தாள். கணவனிடம் பேசி அங்கிருந்து கழச்சி கொண்டு வேறு இடத்தில் வாழலாமோ என்றால் அது நடக்காத காரியமாகவே இருந்தது. அவள் கணவன் அரவிந்த் பெரிய அம்மா கோண்டு. இந்தாடா பிரசாதம், கற்பகாம்பாள் கோவிலுக்கு போயிருந்த என்று அலுவலகத்துக்கு கிளம்பும் மகனை ஒரே அதட்டலில் காரில் இருந்து இறங்க செய்வாள். தன் கையால் அவன் நெற்றியில் விபூதியிட்டு குங்குமம் வைத்து விடுவாள். தீபாவளி, பொங்கல் போன்ற நாட்களில் அத்தனை பேரும் ஒட்டு மொத்தமாக அந்த முதல் வீட்டில் கூடி பெற்றவர்கள் காலில் விழுந்து ஆசி பெற்று பந்தி போஜனம் செய்தாக வேண்டும். பண்டிகை ஜவுளி எடுப்பதை மேற்பார்வையிடும் வேலை கூட அலமேலு அம்மாளுடையதே. இது பத்மாவுக்கு, அவள் மாநிறத்துக்கு இந்த புடவை ரொம்ப பொருத்தமா இருக்கும். இந்த வேட்டி கணேசுக்கு. இப்படி வரிசையாக எடுத்து வைப்பாள்.
ஒரு சிறு தவறு நடந்துவிட்டால் கூட போதும், எல்லோரையும் தன் வீட்டு முன்னறையில் கூட்டி வைத்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஒரு கோர்ட் மார்ஷல் உருவாகிவிடும். பள்ளிக்கூடம் போன பெண் ஏன் நாழி கழிச்சு வந்தாள் என்று ஒரு வார்த்தை கேட்க பெத்தவள் உனக்கு புத்தி இல்லையா? மருமகளிடம் எல்லார் முன்னிலையிலும் சீருவாள். பஸ் தவறி போச்சா? எப்படி தவறும்? சிநேகிதிகளுடன் பேசிக்கொண்டு 4 நாழி. காலேஜில் என்ன வேலை? நீதான் புதுசா காலேஜ் படிக்கிறவளோ? நானும் அங்க படிச்சவதான். பேத்தியை எல்லார் முன்னிலையிலும் மிரட்டிவிட்டு தான் படித்த காலத்து பிரதாபங்களை ஆரம்பிப்பாள். அலமேலு அந்த காலத்து பட்டதாரி, ஆங்கிலத்தை கடித்து விழுங்கி பேசக்கூடிய சாமர்த்தியக்காரி. அப்படிப்பட்ட மாமியார் அலமேலு கண்களில் படாமல் வெளியே போய் விடுவது என்பது சாத்தியமில்லை. தோள் பையுடன் புறப்பட்டாள் அனுபமா. ஜன்னல் வழியே திரை இடுக்கின் ஊடே தன்னை ஓரக்கத்திகள் கவனிக்கிறார்கள் என்ற உணர்வில் குடையை பிரித்து கொண்டு நடந்தாள். மாமியார் அலமேலு வராந்தாவிலே காலை பத்திரிகையுடன் சாய்வு நாற்காலியில் உட்கார்ந்திருந்தாள். அனுபமா தானாகவே முந்திக் கொண்டாள். அத்தை, காசாம்பூ கரண இல்லத்தில் ஆண்டு விழா. அலமேலு கீழ் உதட்டை கடித்தபடி மருமகளை ஏற இறங்க பார்த்தாள். பிரபல நிறுவனமான பங்கஜா பிளாஸ்டிக்ஸின் வீட்டு பெண் அனுபமா. இப்படி ஒரு சமூக சேவைகளுக்குள் கலந்து கொள்வது ஒரு விதத்தில் அவர்களது அந்தஸ்துக்கு மெருகு ஏற்றுவது போலத்தான். மூக்கு கண்ணாடி வழியே உற்று பார்த்தாள். மாமியாரின் கூரிய கண்கள், தனது உதட்டு சாயம், பவுடர் பூச்சு, ரவிக்கை கழுத்து ஆகியவற்றை ஆராய்வதை உணர்ந்தவள் கூசியபடி அண்ணா சாலையில் இருந்து அலுவலக கார் வரும் வரை முள் மீது அமர்ந்திருப்பது போல அமர்ந்திருந்தாள். சில நிமிஷங்களில் வண்டி வந்து வாயிலில் நின்றது. விழா நாள், 4 பேர் வந்திருப்பாங்க. அதனால இன்னைக்கு காரில் போய்விட்டு வரலாம். வேறு சமயமானால் அங்கே ஆட்டோவில் போனால் போதும், பெட்ரோல் விற்கிற விலையில என்று மருமகளை வழி அனுப்பி வைத்தாள். காரில் அனுபமா ஏறிக்கொள்ளும் முன் கடைசி எச்சரிக்கையும் பின்னாலேயே அலமேலுவிடமிருந்து பறந்தது. அந்த இல்லத்தலைவி சிவகாமி ரொம்ப கெட்டிக்காரி. உன்னை ஆகாசத்துக்கு புகழ்ந்து விடுவாள். அவள் அடிக்கும் வேப்பிலையில் மயங்கி டொனேஷன் என்று எதிலாவது கையெழுத்து போட்டு மாட்டிக்கொள்ளாதே. என் மாமியாரை வந்து நேரே கேட்டு வாங்கிக்கோன்னு பளிச்சுன்னு சொல்லிவிட்டு வா. காது மடல்கள் சூடேற லேசாக இருமிய டிரைவரிடம், திருவான்மையூர் காசாம்பூ இல்லத்துக்கு என்று கூறியபடி கோபத்துடன் அமர்ந்தாள் அவள். புதிதாக நிறுவப்பட்ட இல்லத்துக்கு முன்புறத்தில் அடர்த்தியாக வளர்ந்திருந்த மரத்தின் நிழலில் தோரணங்கள் தொங்கவிட்டதொரு மேடையில் நாற்காலிகள் போடப்பட்டிருந்தன. ஒலிபெருக்கியில் தலைவியை சிவகாமி வரவேற்று கொண்டிருந்த சமயம் அனுபமா போய் சேர்ந்தாள். அப்படி பிரமாதமான கூட்டம் ஒன்றும் இருக்கவில்லை. காலை 10 மணி அளவில் விழா என்றதால் பல பெண்களுக்கு அடுப்பு வேலையை விட்டு வர இயலவில்லை போலும். அவளை போன்ற மேல்மட்டத்து வாசிகளான சில பெண்கள் மட்டும் வந்திருந்தனர். இல்லத்து ஊழியர்கள், இல்லத்தில் வசிக்கும் வயதான பெண்கள் எல்லோரையும் சேர்த்து எண்ணினால் 50க்கும் மேற்படாத ஒரு சிறு கூட்டம். விரைவாக பேச்சுகள் முடிந்ததும் எல்லோருக்கும் சிறு காகிதத்தட்டில் காரா பூந்தியும் பிஸ்கட்டும் டம்ளரில் குளிர்பானமும் விநியோகிக்கப்பட்டன. அதற்கு பின் தலைவியுடன் வந்திருந்தவர்கள் இல்லத்தை சுற்றி பார்க்க எழுந்தனர். இல்லத்தில் வசிக்கும் பெண்களை அவரவர் இடத்தில் கொண்டு சேவகிகள் கையை பிடித்து அழைத்து சென்று விட்டு வந்தனர். சில தனி அறைகள், படுக்கை வசதிகள், பெரியதொரு ஹால், சமையலறை என தனி கட்டடம் கொண்டதொரு அமைப்பு அது. சாதாரணமாக எல்லோருக்கும் பொதுவாக சாப்பாடும் படுக்கையும் இந்த ஹாலில்தான். ஆனால் சிலருக்கு அவர்களது உடல்நிலை காரணமாக தனி அறை கொடுக்க ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்று விளக்கியபடி இல்லத்தில் வசிப்பவர்களை அவர்களுக்கு அறிமுகம் செய்து கொண்டு வளைய வந்தாள் சிவகாமி. இந்த அம்மாவுக்கு உடம்பு அத்தனை சரியாக இல்லை. சில நாட்களுக்கு முன் மாரடைப்பு லேசாக வந்தது. அதனால தனி அறையில் வைக்க டாக்டர் உத்தரவு. இப்போ கொஞ்சம் தேவலாம். கட்டிலின் மீது தலையணையை உயர வைத்து படுத்து கொண்டிருந்த ஒரு வயதான பெண்மணி ஒருத்தியை அறிமுகப்படுத்தினாள். துளசிமா, உங்களை பார்க்க இவங்க வந்திருக்காங்க, இப்படி பாருங்க. சிவகாமி அன்பான குரலில் உசிப்பினாள். தும்பை பூவாக நரைத்த முடி, முதுமையில் தளர்ந்த முகமும்
நோயில் பீடித்த உடலுமாக படுக்கையில் கிடந்த துளசி மெல்ல நிமிர்ந்து உட்கார்ந்தாள். சுற்றி நின்றவர்கள் எல்லோரையும் பார்த்தபடி துழாவிய அவளுடைய கண்கள் அனுபமாவின் முகத்தில் படிந்தபோது சில்லென்ற உணர்வில் அனுபமா ஆடிப்போனாள். நீ நீ கமலா இல்ல? உன்னை உன்னை தேடிக்கிட்டு தன் பொக்கை வாயை காட்டியபடி குரூரமாக அவள் சிரிக்க உறைந்து போனாள் அனுபமா. அவங்க பேர் அனுபமா, கமலா இல்ல. சிவகாமி சிரிக்க கூடியிருந்தோர் முகத்திலே முறுவல் மலர மெல்ல அவர்கள் அந்த இடத்தை விட்டு வெளியே வந்தனர். ஏய் கமலா, இங்க வாடி, என்னை ஏமாத்திட்டு போயிடலாம்னு பார்க்காத. திடீரென பைத்தியக்காரியை போல கத்திய கிழவியை சேவகிகள் அமக்கி படுக்க வைத்தார்கள். டாக்டரை கூப்பிட்டு ஊசி போடணும். இருங்க, பெரியவங்க என்ன சொல்றாங்கன்னு நான் கேட்கிறேன். பரபரப்பை வெளிக்காட்டாமல் அடக்கியபடி அனுபமா பேசவும் சேவகிகள் வெளியேறிவிட்டனர். குற்ற உணர்வு உந்த கட்டில் அருகில் நின்றாள் அவள் சிறிது தெம்புடன். கிழவி, என்ன ஒளர்ற? கோபத்துடன் அதட்டினாள். நான் ஒளரல, எனக்கு உன்னை நல்லா அடையாளம் தெரிஞ்சிட்டது. உன் வலது கன்னத்துல அந்த அழகு மச்சம், அது ஒண்ணு போதாது. உன்னை தேடிக்கிட்டு நான் அலைஞ்சது ஆண்டவனுக்குத்தான் தெரியும். ஊரை விட்டே போயிட்டதா கேள்விப்பட்டேன். எங்க போனீங்கன்னு தெரியல. ஆனா எங்கேயும் போய்விடல, இங்க இருக்கேன்னு உன்னை சாமியே கொணர்ந்து விட்டுடுச்சு. பேரை மாத்திக்கிட்டா விட்டுடுவனா? இரு, இந்த தலைவி அம்மா கிட்ட உன்னை பத்தி சொல்லி. கிழவி அந்த அவதியிலும் உறுதியாக பேசினாள். அனுப்பமா நெஞ்சுலர்ந்து போனாள். பயத்துடன் சுற்றுமுற்றும் பார்த்தாள். டாக்டருக்கு போன் பண்ண போன சேவகிகள் திரும்பிய பாடில்லை. அருகே எவரும் இல்லாத துணிவுடன், என்ன வேணும் சொல்லி தொல, அடிக்குரலில் அதட்டினாள். அப்படி வா வழிக்கு என் செல்ல மகளே. எனக்கு இந்த இல்லத்துல இருக்க ஆசை இல்லை. ஒரு பெரிய ஆஸ்பத்திரியில வச்சு என்னை குணப்படுத்த ஏற்பாடு செய். பிறகு நான் கடைசி காலம் மட்டும் சுகமாக காலம் தள்ள ஒரு வாடகை வீடு வசதி செய்து கொடு. கிழவியின் குரலில் சுருதி ஏறியது. இல்லாட்டி அந்த கடுதாசிகளை தலைவி கிட்ட கொடுப்பேன். இங்க வர்றவங்க கிட்ட உன்னை பத்தி சொல்லுவேன். வலது தாடையில அழகு மச்சத்தோட வந்தாளே ஒரு அழகான பொண்ணு, பெரிய மனுஷன் வீட்டு பொண்ணு, அவ வேற யாரும் இல்ல, என் மகனோட காதலின்னு. வாயை மூடிக்கிட்டு சும்மா கெட. சும்மா இருந்தா நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும், மிரட்டலாக கூறினாள் அவள். ஆனால் திகிலும் அவமானமும் தாழாமல் குப்பென உடம்பு முழுவதும் வியர்வை பொங்கி வடிந்தது. கால்கள் தள்ளாட வெளியே வந்தாள். சிவகாமி அம்மாளிடம் ஏதாவது ஒரு கதை சொல்லி அந்த கிழவியை ஒரு ஆஸ்பத்திரியில் சேர்க்க சொல்லிவிடலாம். அந்த செலவை தான் ஏற்றுக்கொள்வதாக கூறிவிடலாம். துளசி அம்மாள் கேட்ட மற்ற சலுகைகளை தொடர்ந்து செய்ய நன்றாக சிந்திக்க வேண்டும். எப்படி இந்த ஆபத்திலிருந்து தப்புவது? காரில் ஏறி ஆசனத்தில் சாய்ந்து கொண்ட அனுப்பமாவின் நெஞ்சு படபடவென்று அடித்து கொண்டது. சேலத்திலே வசித்த துளசியம்மாள் இங்கே எப்படி வந்து சேர்ந்தாள்? வீட்டை அடைந்து வண்டியினின்றும் இறங்கியவளை மாமியார் வியப்புடன் பார்த்தாள். ஆமா, உன் உடம்புக்கு என்ன, என்னவோ மாதிரி இருக்க? ஒண்ணுமில்ல, லேசா தலைவலி, சுருக்கமாக கூறிவிட்டு தன் வீட்டுக்குள் புகுந்து கதவை மூடிக்கொண்டாள். ஆனால் கடந்த காலத்தின் மனக்கதவு ஆவென்ற வாயை பிளந்து கொண்டு விட்டது போல் அவள் மறந்து ஒதுக்கிவிட நினைத்த சம்பவங்கள் குபு குபுவென பொங்கி வர துவங்கிவிட்டனவே. கோர்வையாக பீரிட்ட நினைவுகளை மறக்க குளியல் அறை குழாயை திருப்பி பச்சை தண்ணீரில் பல முறை முகத்தை கழுவி கொண்டாள். பின்னர் அவசரமாக வீட்டு வேலைகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டாள். துவைத்து காய வைத்த துணிகளை வேலைக்காரியிடம் கொடுத்து நடமாடும் இஸ்திரி வண்டிக்காரனிடம் பெட்டி போட சொன்னாள். அவற்றை பிற்பாடு பீரோவில் அழகாக அடுக்கினாள். இரவு சாப்பாட்டுக்கு தேவையானவற்றை சமையற்கார அம்மாளிடம் கூறினாள். தாறுமாறாக கிடந்த புத்தக அலமாரியை ஒழுங்குபடுத்தினாள். ஹோஸ் பைப்பை எடுத்து தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சினாள். பள்ளியிலிருந்து திரும்பிய குழந்தைகள் இருவரையும் குளிக்க செய்து மாற்றுடை அணிவித்து வாயில் வராந்தாவில் காத்திருந்த டியூஷன் உபாத்தியாயரிடம் அனுப்பி வைத்தாள். பூஜை அறை விளக்கை ஏற்றினாள்.
பொழுது மங்கும் நேரம் வேலையிலிருந்து வந்த கணவனுக்கு தன் கையாலேயே சூடாக காஃபி கலந்து தந்தாள். அன்றிரவு சாப்பாட்டு அறையில் சமையற்கார அம்மாள் சிரமப்பட்டு தயாரித்திருந்த சப்ஜியையும் சப்பாத்தியையும் அவள் ஏறெடுத்து பார்க்க முடியாத அளவு பசி குன்றி போய்விட்டிருந்தது. சப்பாத்தி தொண்டையில் முள்ளாக குத்தியது. சப்ஜி எட்டி காயாக கசந்தது. நாள் முழுவதும் ஓடி ஆடி செய்த வேலையின் களைப்பில் அவள் கணவன் தலையணை மீது சாய்ந்தவுடன் விரைவில் உறங்கிப் போனான். குழந்தைகள் வெகு சீக்கிரமாக படுக்க சென்று விட்டனர். பொழுது நடு இரவை தாண்டியும் கூட அவள் கண்கள் தூங்க மறுத்தன. அருகில் லேசாக மூச்சு விட்டபடி ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்த கணவனை குற்ற உணர்வுடன் பல முறை 0 வாட் வெளிச்சத்தில் பார்த்தாள். நெஞ்சு தீவிரமாக துடித்தது. ஏசி அறையில் கூட அவளுக்கு வேர்த்து கொட்டியது. காசாம்பு கருணை இல்லத்தில் தங்கியிருக்கும் அந்த பொல்லாத கிழவி துளசி ஏதாவது உளறி தொலைத்து விட்டால்? கடந்த காலத்தில் நடந்த அந்த விபரீத நிகழ்ச்சி அவளது உறவினருக்கு தெரிந்துவிட்டால்? ஒரு சமயம் மூத்த மருமகள் பத்மா மாமியாரிடம் சொல்லாது சினிமாவுக்கு தோழியோடு போய்விட்டு வந்ததை 2 வாரத்தில் துப்பறிந்து கொண்டு விட்ட அலமேலு அவளை படுத்திய பாடு. எல்லோர் முன்னிலையிலும் நிறுத்தி வைத்து ஏதோ தகாத குற்றம் செய்து விட்டதைப் போல எப்படி துச்சமாக பேசி கண்டித்தாள். சினிமாவுக்கே அத்தனை ஆர்ப்பாட்டம் செய்த மாமியார் அந்த கடந்த காலத்தை தெரிந்து கொண்டு விட்டாள். ஐயோ, அந்த அவமானத்துடன் அவள் எப்படி தலை நிமிர்ந்து நடக்க முடியும்? ஒரு சமயம் தன் பிள்ளையிடம் கண்டிப்பாக பேசி அவளை விவாகரத்து செய்து விடும்படி நிர்பந்தித்தாலும் அதிசயப்படுவதற்கில்லை. ஓரகத்திகள் 4 பேரும் அவள் வெளியேற்றப்படுவதை பார்த்து நகைப்பது போன்ற கற்பனையில் உடல் நடுங்க பதறிப்போய் எழுந்து உட்கார்ந்தாள். நெஞ்சு வெடித்து சுக்கலாகி விடுவது போல் அடித்து கொண்டது. அவளது பிறந்த வீட்டில் அவளது பெயர் கமலா. கல்யாணத்தின் போது மாமியார்தான் அனுப்பமா என்று மாற்றி வைத்தாள். சிறு வயதிலேயே இறந்து போன தன் மகள் கமலாவின் பெயர் வேண்டாம் என்பதால் தான் அனுப்பமா என்று மாற்றி வைக்கப்பட்டது என்பது அனுப்பமாவுக்கு தெரியும். ஆனால் அந்த பொல்லாத கிழவி இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் அவளை அடையாளம் கண்டு கொண்டு விட்டாளே. அப்பாவுக்கும் அவளை வளர்த்து ஆளாக்கிய அத்தைக்கும் தெரியாத சங்கதியை அவள் இப்போது அம்பலப்படுத்தி விட்டாள். பங்கஜா பிளாஸ்டிக் வீட்டு பெண் சமூகத்தில் உயர்மட்டத்து மருமகள் என்ற அந்தஸ்து அடிமட்டத்துக்கு அல்லவா போய்விடும். புகழ்ந்து 4 பேர் பேசாவிட்டாலும் பரவாயில்லை, இகழ்ந்து பேசுவதை கேட்டுக்கொண்டு அவள் எப்படி உயிருடன் இருப்பாள்? பரிந்து பேசும் அத்தையும் இப்போது உயிருடன் இல்லை. அப்பா காலமான பிறகு இப்போது அண்ணன் அண்ணி இருவரின் தயவில் அடங்கி ஒடுங்கிவிட்ட பிறந்தகம் எந்த முகத்தோடு அங்கே போய் நிற்க முடியும்? ஐயோ, அவள் என்ன செய்வாள்? மற்ற ஓரகத்திகளுக்கு மேல் தான் ஒரு படி உயர்ந்தவள் என்பதை காண்பித்து கொள்ள புனிதவதி மாதர் சங்கத்தில் ஒரு உறுப்பினராக சேரப்போய் முதியோர் கல்வி, இரத்த தானம், வைத்திய முகாம் என்று சேவகையாக கலந்து கொண்ட பெருமையில் இப்போது பல நன்கொடைகளின் மூலம் பாடுபட்டு உருவாக்கிய கருணை இல்லத்து ஆண்டு விழாவில் கலந்து கொள்ள போய் அனுப்பமாவுக்கு அழுகை குமுறியது. குழி தோண்டி புதைத்த சங்கதிகள் பூகம்பமாக வெடித்து கொண்டு அவள் வாழ்வை உருக்குலைக்கப் போகிறது. அழுகையை அடக்க படுக்கையில் புரண்டவளுடன் கடந்த காலமும் புரண்டு கொடுத்தது. 16 வயதை தாண்டிவிட்ட பருவ வயது, அருகில் இருந்த கல்லூரியில் கால் வைத்த இளம் பருவம். சிறு வயதிலேயே அம்மாவை இழந்து விட்டதனால் அண்ணன் வீட்டோடு தங்கிவிட்ட விதவை அத்தையின் பாதுகாப்பில் வளர்ந்தவள் அனுப்பமா. அண்ணன் IITயில் பட்டப்படிப்பு, ஹாஸ்டல் வாசி. லீவின் போது சேலம் வருவான். அப்பா வியாபார விஷயமாக அடிக்கடி வெளியூர் போய்விடுவார். அத்தைக்கோ வீட்டை கவனிக்கவும் சமைக்கவும் எஞ்சிய பொழுதில் கோவிலுக்கு போகவும் தான் சரியாக இருந்தது. உணர்வுகள் பொங்கி பெருகும் இளவயது, புதிய அனுபவங்களை புரிந்து கொள்ள முனையும் பருவம். கல்லூரியிலும் கதை புத்தகமும் தனிமையும் அவளை சூழ்ந்திருந்தன. அறையின் 4 சுவர்களையும் டிரான்சிஸ்டர் ரேடியோவின் துணையையும் பழகி அழுத்து விட்டிருந்தாள்.
அது சமயம்தான் அவர்கள் வீட்டுக்கு பின்பக்கத்து தோட்டத்து பம்ப் செட்டை பழுது பார்க்க நகரத்து கடையிலிருந்து அவன் வந்திருந்தான். 20 வயது இருக்கலாம். மாநிறம், ஒடிசலான இளைஞன், புஷ் என்ற கிராப்பு தலை, தொங்கு மீசை. அப்படி பார்ப்பதற்கு ஒன்றும் மன்மதன் இல்லை. படித்தவனும் இல்லை. SSLCயில் 2 தடவை தோற்றவன் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டான். தன்னையும் தன் தாயையும் காப்பாற்றிக் கொள்ள ஏதாவது ஒரு வேலை செய்தாக வேண்டுமே. அதனால் தான் நகரத்து பம்ப் செட் ரிப்பேர் கடையில் ஒரு ஆளாக சேர்ந்து வேலை பார்ப்பதாக சொல்லிக் கொண்டான். ஏன் அவளுக்கு அவன் மேல் இரக்கம் ஏற்பட்டது என்பது அவளுக்கே தெரியாது. பாப்பா, கொஞ்சம் தண்ணி கொடுப்பியா என்று கேட்டான். பரிதாபப்பட்டு கொண்டு குளிர் பெட்டியை திறந்து தண்ணீரை டம்ளரில் ஊற்றி கொடுத்தாள். அத்தை வீட்டில்தான் இருந்தாள். ஊஞ்சலில் உட்கார்ந்தபடி கந்த புராணத்தை படித்து கொண்டிருந்தாள். அவர்களை கவனிக்கவில்லை. பம்ப் செட் ரிப்பேர் செய்த 3 நாளும் மாலை அவன் கிளம்பும் முன், பாப்பா தண்ணி குடிப்பியா என்று கேட்க மறக்கவில்லை. முதல் நாள் பவ்யமாக வாங்கி குடித்தவன் அடுத்த நாள் அவள் விரலை தொட்டு வாங்கி கொண்டான். அதற்கு அடுத்த நாள் அவள் அத்தை பாராத போது கையை தொட்டு பிடித்து அவள் காதில் மட்டும் கேட்கும்படி, நீ ரொம்ப அழகான பொண்ணு என்று கிசுகிசுத்து விட்டு போனான். தூக்கி வாரி போட்டது அவளுக்கு. ஆனாலும் அந்த புகழ்ச்சி இனித்தது. இதுவரை அவளை எவரும் அப்படி புகழ்ந்ததில்லை. ஒரு வாலிபன் அப்படி கூறிய போது ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கத்தான் இருந்தது. சில தினங்களுக்கு பின் அவளது விலாசத்துக்கு ஒரு கடிதம் வந்திருந்தது. அவன்தான் துணிவுடன் எழுதியிருந்தான். அவளை காதலிப்பதாகவும் சந்திக்க விரும்புவதாகவும் எழுதியிருந்தான். பதைத்து போனாள் அவள். அத்தையிடமோ அப்பாவிடமோ கடிதத்தை பற்றி மூச்சு விடவில்லை. கடிதத்தை படிக்க படிக்க ஏனோ ஒருவித பெருமிதமும் கூடவே ஏற்படத்தான் செய்தது. அவளது அன்புக்காக அவளோடு பேச, அவளை ஒரு முறையாவது பார்க்க வேண்டும் என்று ஒரு இளைஞன் துடியாக துடிக்கிறானே, அவனை அப்படி ஏங்க வைக்கும் அளவுக்கு அவளிடம் ஒரு காந்த சக்தி இருக்கிறதா? அதை மேலும் பரீட்சை செய்து பார்த்தால்? விளையாட்டுத்தனத்தில் விளைந்த துணிவில் அவள் விஷ பரீட்சையில் இறங்கினாள். பதில் கடிதம் எழுதினாள். அவன் கூறியபடி பஸ் நிலையத்தில் சந்தித்தாள். எவரும் பார்க்காதபடி அவனுடன் மெல்ல நடந்து சென்று அருகில் இருந்த பார்க் பெஞ்ச் மீது ஒரு செடி மறைவில் உட்கார்ந்து அரட்டை அடித்தாள். அவன் கூறிய அசட்டு ஜோகுகளை கேட்டு விழுந்து விழுந்து சிரித்தாள். முதலில் வேடிக்கையாக பொது விஷயங்களை பற்றித்தான் பேசினான். பின்னர் தன்னை பற்றியும் தன் தாயை பற்றியும் அவள் மனம் நெகிழ்ந்து போகும் வண்ணம் பல துன்ப கதைகள் சொன்னான். வெட்டியாக வீணாகி போனதாக இருந்த பொழுது இப்பொழுது சுவாரஸ்யமாக போனது. அவன் ஏழை, ஆனால் நல்லவன், பாவம் என்றுதான் அவள் மனம் அவனுக்காக பரிதாபப்பட்டது. அந்த இரக்கத்தின் காரணமாக அப்பா பார்த்தால் சுட்டு பொசுக்கி விடுவார் என்கிற பயத்தை மறந்து அத்தை ஒருத்தி இருப்பதை நினைக்காது, அவன் வேண்டுகோளை தட்டாது கடிதங்கள் எழுதினாள். தினமும் தொடர்ந்து சந்தித்தாள். ஒரு நாள் கல்லூரி முடிந்ததும் வழக்கமான சந்திக்கும் இடத்தில் அவன் திடுமென கூறினான், இன்னைக்கு நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நாம 2 பேரும் எங்கேயாவது ஓடி போய் கல்யாணம் செய்துகிட்டு கணவன் மனைவி ஆயிடணும். அவள் திடுக்கிட்டு போனாள். அவர்கள் அந்தஸ்தென்ன? ஒரு கடையில் எடுப்பிடி ஆளாக வேலை பார்க்கும் அவன் தகுதி என்ன? நட்பு அன்பு என்று பேசியவன் கல்யாணம் வரை கணக்கு போடுவான் என அவள் எதிர்பார்க்கவில்லை. அவள் வயிற்றை குமட்டிய அருவருப்புடன் அவனை உருட்டி விழித்தாள். ஏய், நீ ரொம்ப அதிகமா ஆசைப்படுற. எங்க அப்பா காதலப்பட்டா உன் முதுகு தோலை பிச்சிடுவார் என்றாள் பயமுறுத்தலாக. ஆசை காட்டி மோசம் பண்ணவா பாக்குற? நான் யாருன்னு பிறகு புரிஞ்சுக்குவ. இப்ப மரியாதையா என்னோட வர்றியா? இல்லாட்டி? அவள் கரத்தை பற்றி பூங்காவின் இருண்ட பகுதி ஒன்றின் பக்கமாக இழுத்தான். புலி போல வெகுண்டெழுந்த அவள், சி விடுட நாயே, மடவ ராஸ்கல், பாவம்னு பார்த்தா இப்படி ஒரு ஆசையா? உன் மொகரக்கட்டிக்கு கல்யாணம் வேறையா? கையை உருவி ஓங்கி அவன் கன்னத்தில் அறைந்தாள். அடுத்த வினாடி ஓட்டமும் நடையுமாக மின்னல் வேகத்தில் வந்து நின்ற பஸ்ஸில் பாய்ந்து ஏறிக்கொண்டு விட்டாள்.
வீட்டை அடைந்ததும் அவளின் பயங்கர அதிர்ச்சி ஓயவில்லை. அதற்கு அடுத்த நாள் அவள் பெயருக்கு ஒரு கடிதம் வந்தது. இந்த சிங்காரம் இதுக்கெல்லாம் ஏமாந்தவன் இல்ல. நீ எழுதின கடிதங்களுடன் உன் அப்பனிடமே வந்து பெண் கேட்கிறேன் பார். கொடுக்க மறுத்தால் உன் குடும்ப மானமே கப்பலில் ஏறப்போவது உண்மை. அடுத்த சில நாட்களில் பயத்தினால் காய்ச்சல் என்ற கல்லூரிக்கு போகாமல் வீட்டோடு முடங்கி கிடந்தாள். அந்த சில நாட்களில் அவள் பட்ட சித்திரவதை. வாயில் அழைப்பு மணி ஒலித்தால் அரண்டு போவாள். தன் அறைக்குள் மறைந்து கொண்டு மெல்ல ஜன்னல் வழியே எட்டி பார்த்து தவித்து போவாள். இன்று வருவானோ, நாளை வருவானோ, ஒரு சமயம் அப்பாவை ஆபீஸுக்கு போய் மிரட்டுவானோ, நெருப்போடு விளையாடக்கூடாதுன்னு அத்தை சொல்வாங்களே, சரியா போச்சே. சிங்காரம் ஒரு பெரிய நெருப்பு. வேடிக்கையாக அவனை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்க போய் இப்போது வேதனையாகி விட்டதே. நடுநடுங்கிக் கொண்டு இருந்தாள். அன்று அவள் அப்பா பம்ப் செட் ரிப்பேர் கடைக்காரருக்கு போன் செய்ததை கேட்டவள் கிளியினால் ஆடிப்போனாள். பகீர் என்ற உணர்வில் உடல் வியர்த்து நெஞ்சு பதற நாக்கும் தொண்டையும் வறண்டு போக தன் அறைக்குள் இருந்தபடியே உற்று கேட்டாள். 2 மாசத்துக்கு முன்னாடி ரிப்பேர் செய்ய அனுப்புனீங்களே, சிங்காரம்மா அவன் பேரு? அவனை கொஞ்சம் அனுப்ப முடியுமா? என் நண்பர் வீட்டில் பம்ப் செட் ரிப்பேர் செய்யணும். காதை தீட்டிக்கொண்டாள் அனுப்பமா. என்ன சொல்றீங்க? அவன் செத்து போயிட்டானா? காமால ஜுரத்துல திடீர்னு போயிட்டானா? அடடா! போனை வைத்தார். அக்கா, கேட்டீங்களா கதைய? இங்க வந்து நம்ம பம்ப் செட்டை ரிப்பேர் செஞ்சு கொடுத்தானே, அந்த பையன் ஜுரத்துல செத்துட்டானா? தாய்க்கு ஒரே பிள்ளையா, பாவம். சூழ் கொட்டினார். அடப்பாவமே, அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு அடக்கமா இருந்தானே, சாது பையன், அவனுக்கு இப்படி ஒரு சாவா? அத்தை அனுதாபப்பட்டாள். ஆனால் உண்மையில் அந்த சங்கதியை கேட்டதும் சந்தோஷப்பட்டவள் அனுப்பமா ஒருத்திதான். காதல் என்று பேத்திவிட்டு கல்யாணம் செய்து கொள்ள வற்புறுத்தும் அளவுக்கு திமிர் பிடித்த கழுதை அவனுக்கு காமாலை வந்து செத்தால் என்ன, கழுத்தறுபட்டு செத்தால் என்ன? மனதில் நிம்மதி பிறந்தது. ஆனால் அந்த நிம்மதி ஒரு சில நாட்களுக்குத்தான் என அவள் அப்போது உணரவில்லை. சில நாட்களுக்கு பின்னர் பரீட்சை முடிந்து போன சமயம் வாயிலில் அழைப்பு மணி ஒலித்தது. தனியாக இருந்த அவளுக்கு சிறிது பயமாக இருந்தது. கதவு துவாரம் வழியாக வெளியே பார்த்தாள். முன்பின் தெரியாத ஒரு வயதான பெண்மணி கிழிந்த ரவிக்கையும் அழுக்கு புடவையும் பரட்டை தலையுமாக வாயிலில் நின்றிருந்தாள். பிச்சைக்காரி போலும் கோபமாக கதவை திறந்தாள் அவளை விரட்ட. உள்ள வந்து பேச விரும்புற, உனக்கு என்ன தெரியாது, ஆனா எனக்கு உன்ன தெரியும். என் மகன் சிங்காரத்தோட காதலி தானே நீ? கால்கள் தரையில் ஊன்றி கல்லாகி போன அதிர்ச்சி சமாளிக்க முயன்றவளாய், சே என்ன உளர்ற? வேலையாளை கூப்பிட்டு கழுத்து பிடிச்சு தள்ள சொல்லிடுவேன். பிச்சை எடுக்க இப்படி ஒரு கதையா? சீறினாள் கோபமாக. கதையா அம்மா கமலா? நீ என் மகனுக்கு எழுதின காதல் கடுதாசி எல்லாம் என்கிட்ட இருக்கு. பார்த்தா பிச்சைக்காரியாவா தெரியற? நான் பள்ளிக்கூடத்துல ஆயா வேலை பார்த்தவ, எனக்கும் படிக்க தெரியும். இந்த கடிதாசிகளை உன் அப்பங்கிட்ட காட்டினா என்ன ஆகும் தெரியுமா? ஊர்ல 4 பேர்கிட்ட காட்டினா உன்னை துணிஞ்சு எவன் கட்டுவான்? கள்ளம் கவடம் இல்லாத என் மகனுக்கு ஆசை காட்டி உன் பண திமிரால மோசம் செஞ்ச திருடி நீ. எச்சிலை விழுங்கி கொண்டாள் அனுபமா. இப்ப நீ எதுக்காக வந்திருக்க? அந்த கடிதாசுகளை காட்டு பார்க்கலாம். என் மகன் செத்த பிறகுதான் எனக்கே இந்த கடிதாசுகளை பத்தின விவரம் தெரிஞ்சது. அவன் ஏற்கனவே உன்னை பத்தின விவரம் சொல்லி இருக்கான். அவன் பெட்டியில பத்திரமா இந்த கடிதாசிகளை வச்சிருக்கான்னு. அது இப்ப எனக்கு உதவியா இருக்குன்னு நினைக்கிற. சுத்தி வளைக்காத, கடிதாசிகளை காட்டிட்டு பேசு. அப்படியே வாங்கி கிழிச்சு போட்டுடலாம்னு கனவு காணாத. பயமுறுத்தலா? போலீஸ்ல பிடிச்சு கொடுப்பேன். கூட உன் காதல் கதைய ஊர் முழுக்க பரவ விடுற. காரும் பங்களாவுமா வாழற பெரிய மனுஷன் மக கீழ் ஜாதியை சேர்ந்த குடிசைவாசி மகனோட ஓட தயாரா இருந்துட்டான்னு ஊரே பேசி சிரிக்கட்டும். உறக்க சிரித்தாள் அந்த பொல்லாதவள். அனுப்பமா வெட வெடவென்று நடுங்கினாள். அத்தை கடை தெருவிலிருந்து திரும்பும் முன் இவளை அனுப்ப வேண்டுமே.
உண்மை, அவள் சொல்வதெல்லாம் உண்மை. விஷயம் தெரிந்தால் உறவினர்கள் கை கொட்டி சிரிப்பார்கள். ஊரே கொல்லென்றாகிவிடும். எத்தனை வேணும் சொல்லித் தொல சீறினாள். 2000 இப்ப போதும் கண்ணு. ஐயோ, 2000-ஆ? என்ன செய்வியோ தெரியாது. எனக்கு பணம் தேவை. இல்லைன்னா நான் அசைய மாட்டேன். உள்ளே ஓடி பரபரப்பாக பீரோவை ஆராய்ந்தாள். பிறந்த நாள் பரிசாக அப்பா கொடுத்த பணம், 300 ரூபாய் தாள்கள். நகை பெட்டியில் இருந்து ஒரு நெக்லஸை வெடுக்கென்று பறித்து கொண்டு வேகமாக வந்தவள், இதுதான் என்கிட்ட இருக்குது. இனி இந்த பக்கம் தலை வச்சு படுக்காத. அடுத்த வாட்டி வந்த. ஆமா. பற்களை கடித்தபடி அவளிடம் தந்து கழுத்தை பிடித்து தள்ளாத குறையாக வெளியே தள்ளிவிட்டாள். தானாக வலிய போய் இப்படி ஒரு அயோக்கிய குடும்பத்தில் சிக்கிக் கொண்டு விட்டோமே. முதலில் மகன், இப்போது தாயார். பூதம் போல புறப்பட்டிருக்கிறாளே. அவள் நிம்மதி இல்லாமல் தவித்தாள். சங்கிலியுடன் புறப்பட்டு போன பெண்மணி தன் விலாசம் எல்லாம் தந்துவிட்டுத்தான் போனாள். இன்னும் 2 மாசம் பொறுத்து ஒரு 1000 ரூபாயை கொண்டாந்து நீயே கொடுத்துடு. அதுக்கப்புறம் அடிக்கடி நான் வரமாட்டேன். பேய் போல சிரித்தாள். துளசியம்மாள், கன்னியப்பன் தோட்டம், 4வது எண் வீடு. கனவில் கூட துளசியும் குடிசை பகுதியும் அவளை பயமுறுத்தின. எத்தனையோ முறை அப்பாவிடம் சொல்லிவிடலாமா என்று யோசித்தாள். இடுப்பு பெல்ட்டை கழட்டி கொண்டு முதுகை பதம் பார்த்து விடுவார் அத்தனை கோபக்காரர். அத்தையிடம் சொல்லி என்ன பயன்? ஓவென்ற வாய்விட்டு ஊரை கூட்டிவிடும் 10ஆம் பசலி. வேறு என்ன வழி? ஐயோ, தவித்து தவித்து உணர்வுகள் குழம்பி உடம்பு இளைத்து பேய் அடித்தவள் போல எப்படி மாறிப்போனாள். இந்த சமயத்தில்தான் அப்பா அந்த வேலையை விட்டுவிட்டு சென்னையில் இருந்த வேறு பெரிய நிறுவனத்தில் வேறு ஒரு வேலை தேடிக்கொண்டு விட்டார். வீட்டையும் விற்றுவிட்டு கிளம்பி விட்டார். அந்த பொல்லாத துளசி கேள்விப்பட்டு சென்னைக்கே வந்துவிட்டால் 1000 ரூபாயுடன். துளசி கொடுத்துவிட்டு போன விலாசத்தை தேடிக்கொண்டு போன போது குடிசைகள் அகற்றப்பட்டு அந்த இடமே உருமாறி போய் விட்டிருந்தது. புதியதொரு குடியிருப்பு வாரியம் உருவாகி விட்டிருந்தது. துளசியா? அவங்க எங்க போனாங்களோ? சமீபத்துல இங்க நெருப்பு பிடிச்சிருச்சு. அப்ப காலி பண்ணிட்டு போனவங்களா இருக்கும். அனுப்பமா விட்டது பீடை என்று சமாதானமாகி வீடு திரும்பினாள். சென்னையில் அவர்கள் குடியேறி அண்ணன் தலையெடுக்க துவங்கிய கையோடு அவளுக்கும் கல்யாணமாகியது. அப்பா வேலையிலிருந்து ஓய்வு பெற்ற பின் அந்த பெரிய இடத்தில் மகளை கல்யாணம் செய்தாகிவிட்டது. கடமைகள் தீர்ந்த மகிழ்ச்சியில் முதலில் அத்தையும் பிறகு அப்பாவும் ஒரே வருஷத்தில் இறந்து போனார்கள். பின்னர் அனுப்பமாவுக்கு ரவி பிறந்தான். பின்னர் குழந்தை ராதா பிறந்தாள். வருஷங்கள் ஓடி மறைந்தன. இத்தனை காலத்துக்கு பின்னர் அந்த சம்பவத்தை முழுதும் மறந்து கண்ணியமான இல்லத்தரசியாக ஓரக்கத்தி, மைத்துனர், மாமனார், மாமியார் என வாழ்ந்து கொண்டிருந்த வேளையில் நீல வானத்திலிருந்து திடுமென நெருப்பாக வீழ்ந்த இடி போல அந்த துளசி கிழவியை சந்திக்கப் போகிறோம் என்று கனவில் கூட நினைக்காத அவளுக்கு எத்தனை பெரிய அதிர்ச்சி! கிழவி அடையாளம் கண்டுகொண்டு விட்டாளே. மறுநாள் காலை கணவன் அலுவலகம் சென்றதும் அவள் வீட்டு வேலைகளில் மனதை செலுத்த முற்பட்ட போது தொலைபேசி அலறியது. உள் உணர்வில் காரணமற்ற ஒரு எச்சரிப்பு. கலவரத்துடன் ரிசீவரை எடுத்தாள். மறுபக்கத்தில் காசாம்பு இல்ல தலைவியின் குரல் உரக்க ஹலோ என்றது. திகிலில் காய்ந்து போன உதட்டை நாவால் தடவிக்கொண்டாள் அனுப்பமா. மிஸ்ஸஸ் அனுப்பமா தானே? காலை வேளையில தொந்தரவு செய்யறதுக்கு மன்னிக்கணும். அதிர்ச்சி தரும் செய்தியை ஏன் சொல்லணும்னு அனுப்பமா இயந்திர கதியில் சொல்லுங்க என்றாள். நேத்து ராத்திரி அந்த வயதான அம்மாளுக்கு காய்ச்சல் வேறு வந்துவிட்டது. காலையில அவளை நீங்க ஆஸ்பத்திரியில அனுமதிக்கு உதவி செய்வீங்கன்னு தைரியமா இருந்தோம். காய்ச்சல்ல ஒரே பேத்தல். அனுப்பமா மௌனமாகி போனாள். தலைவி தொடர்ந்தபடி, கடுதாசிங்களை எல்லாம் அந்த குடிசத்தீயில பறி கொடுத்துட்டேன். என் சொத்தெல்லாம் போச்சேன்னு அழுது புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. ஏதோ உயில் விஷயமோ என்னமோ, ஏதேனும் ரசீதோ என்னமோன்னு அந்த அம்மா பெட்டியை திறந்து பார்த்தோம். பிறகு ஏதோ ஒரு வாலிபனோட போட்டோ, சோப்பு பெட்டி, பழைய துணி இதுதான் இருந்தது. அவளது உறவினர் என்று யாரும் இல்லை.
நடு இரவு ஒரு பலத்த ஹார்ட் அட்டாக். டாக்டர் உதவி வரும் முன் போயிட்டா. போகும்போது கமலா கமலான்னு முணுமுணுத்தாளாம். பாவம், யாரோ அந்த கமலா. என்ன சொல்றீங்க? அந்த கிழவி துளசியம்மா இறந்துட்டாங்களா? ஆமா, தேங்க்யூ மிஸ்ஸஸ் அனுபமா. நீங்க நல்ல மனசோட அந்த அம்மாளுக்கு உதவி செய்ய விரும்பினீங்க. ஆனா பாவம், அவ தான் கொடுத்து வைக்கல. காதோரம் வழிந்த வியர்வையை சட்டென துடைத்து கொண்டாள் அவள். என்ன அதிசயம்! அந்த கடிதங்கள் எப்போதோ அக்னி பகவானின் பசிக்கு அர்ப்பணமாகி விட்டிருக்கின்றன. அக்னி தேவன் அவர்களது ரகசியத்தை வெளியே தெரியாமல் கபளீகரம் செய்து விட்டானோ? பொல்லாத கிழவி இன்னமும் அவளை பொய்யாக பயமுறுத்த விரும்பியதால் இந்த திடீர் முடிவு ஏற்பட்டதோ? அவளுக்காக பரிதாபப்பட்டு உதவணும்னு நீங்க நினைச்சீங்க. ஹார்ட் கேஸ், வயசு பிராணம் பொசுக்குன்னு போயிடுச்சு. இதுதான் எங்க ஹோமின் முதல் சாவு. அப்படியா? ஒன்று செய்யுங்க. அந்த அம்மாளை அடக்கம் செய்கிற ஆகிற செலவை நான் நன்கொடையா கொடுத்துடுறேன். ஒரு 200 போதுமா? அனுப்பமா நிம்மதியுடன் கேட்டாள். ரொம்ப நன்றி. போனை வைத்தவள் உடனடியாக 200 ரூபாய்களை அனுப்பி வைத்தாள் வேலையாள் மூலம். அப்பாடா, அவளது ரகசியம் புதைப்பட்டு போனது. அனுப்பமா, இங்க வா. மாமியாரின் அதிகார குரல் வராந்தாவிலிருந்து அழைத்தது. வேகமாக அங்கே சென்றாள். இந்த கோகிலா என்ன செய்தாள் தெரியுமா? பஸ் நிலையத்துல ஒருத்தனோட பல்ல இழிச்சுட்டு நின்னுட்டு இருந்தா. நல்ல வேளை நான் பார்த்துட்டேன். உடனே காரை நிறுத்தி வீட்டுக்கு அழிச்சிட்டு வந்தேன். நல்ல வேலை செஞ்சீங்க என்று அனுப்பமா திரு திருவென்று விழித்தபடி சுவர் ஓரமாக நின்ற மூத்த மைத்துனர் மகள் 14 வயது கோகிலாவை அணுகி அன்புடன் அணைத்து கொண்டாள். பாட்டி சொல்றதுல நியாயம் இருக்குமா? உலக அனுபவப்பட்டவங்க, பெரியவங்க, அவங்க சொல்றத கேட்கணும். இப்படி கண்டவனோட நின்னு பேசிக்கிட்டு இருந்தா பின்னால பெரிய ஆபத்துல கொண்டு விட்டுடும். இப்ப உனக்கு சொன்னா புரியாத வயசு இது என்றாள் இதமாக. நீயே புத்தி சொல்லு. நான் சொன்னா அவளுக்கு உரைக்க மாட்டேங்குது உத்தரவிட்டாள் அலமேலு. உன்னை போன்ற வயதில் செய்த தப்பின் விளைவாக நேற்று வரை சித்திரவதைப்பட்ட என் அனுபவத்தை சொல்லவா கோகிலா? வெயில் காலத்துல வர மேகங்களால ஒரு பிரயோஜனமும் இல்ல. பெய்யற மழையும் நிமிஷத்துல நின்னுடும். அது மாதிரித்தான் இந்த அனுபவங்களும். மனதுக்குள் கூறியவளாய் அந்த சின்ன பெண்ணை தன்னோடு அன்புடன் சேர்த்து அணைத்தபடி உள்ளே சென்றாள் அனுப்பமா. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.